அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களை விட்டு பிரிந்த சென்ற நபர் உன்னுடைய சவகாசமே வேண்டாம், இனிமேல் எனக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, என் வாழ்க்கையில் நீ குறுக்கிடக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையில் நான் குறுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பிரிந்து போன நபர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிருப்பாங்க. உங்கள் மேலே சந்தேகப்பட்டோ அல்லது நீங்கள் அவங்க மேலே சந்தேகப்படுற மாதிரி ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட ஒரு எருப்புனாலேயோ கோபத்தினாலேயோ பிரிந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை திரும்ப வரவழைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வசிய முறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண் பெண் வசிய முறையாக இருந்தாலும் நண்பர்களுக்காக பண்ணலாம், உறவினர்களுக்காக பண்ணலாம். ஏதோ ஒரு காரணத்தினால விரோதம் ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க, பேச்சுவார்த்தை இருக்காது, அவங்களெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை. அதை இப்போ ஸ்க்ரீனில் வரைஞ்சி காமிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சி பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி செய்ய வேண்டாம், பண்ணக்கூடாது. வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். காலை நேரத்தில் குளிச்சுட்டு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ண முயற்சி பண்ணுங்கள். நேரமின்மை அல்லது இந்த மாதிரி காலை நேரத்தில் என்னால் பண்ண முடியாது, சில அசௌகரியங்கள் இருக்கிறது அப்படின்னாக்கா இரவு 8 மணிக்கு மேலே பண்ணுங்கள். வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் கலர் பேனா அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த அற்புதமான ஒரு வசிய முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயமாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பெண்ணாவோ அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை பயன்படுத்தி நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த எந்திரத்தை நீங்கள் வரையணும். அப்படியே மொத்தம் 16 கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். நீங்கள் 16 கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் மொத்தம் 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு 786 போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் 315, 329, 326, 323, 328, 317, 325, இங்கே 316, இங்கே 322, இங்கே 320, இங்கே 318, இங்கே 331, இங்கே 324, இங்கே 327, 321, 330 இப்படி ஃபில் பண்ணோம். எப்படி கட்டங்களை ஃபில் பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பெயர் இங்கே வரணும். ரைட் ஹேண்ட் சைடு எப்போவுமே மேக்ஸிமம் வந்துடும் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. மடித்து நல்லா இது எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க. டேப் போட்டு சுற்றலாம் அல்லது நூலாக சுற்றிட்டு இதை நீங்கள் புதைக்கணும். சுத்தமான இடமா பார்த்து புதைக்கணும். பூமி சம்மந்தப்பட்ட இடத்தில் புதைக்கணும். பூந்தொட்டிலையோ அல்லது முதல் மாடி 2வது மாடியில் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற பூந்தொட்டிலையோ புதைச்சா பலன் தராது. பூமியில் கீழே தரையில் ஒரு சுத்தமான இடமா பார்த்து ஒரு 2 அங்குலத்துக்கு பள்ளம் தோண்டி அதற்குள்ளார இந்த எந்திரத்தை வச்சு மண்ணால் மூடி புதைக்கணும். முடிஞ்சால் மேலே ஒரு கல் வைக்கலாம்.
ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அற்புதமான ஒரு வசியமுறை இது. ஒரு வாட்டி பண்ணாலே போதும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். யாரும் தோண்டி எடுத்து பார்க்க முடியாத ஒரு இடமா பார்த்து புதைச்சிருங்க. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.